வணக்கம். ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்துப் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் எல்லாம் அமைதியாக இருந்தது. குடும்பத்தில் புரிதல் இருந்தது, நம்பிக்கை இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஏதோ மாறிவிட்டது. சிறிய சந்தேகங்கள், சிறிய மனக்கசப்புகள், சிறிய பிரிவுகள். அந்த மாற்றம் எப்போது ஆரம்பித்தது? சில நேரங்களில் அது ஒரு சூழ்நிலையால் இருக்கலாம், சில நேரங்களில் அது ஒரு வார்த்தையால் இருக்கலாம், சில நேரங்களில் அது ஒருவரின் தலையீட்டால் கூட இருக்கலாம். ஒரு மனிதர் அல்லது ஒரு பெண், யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்து ஒரு சந்தேகத்தை விதைத்திருக்கலாம். ஒரு குடும்பம் அமைதியாக இருக்கும்போது ஏன் சிலர் வந்து அந்த அமைதியை கலைக்க முயற்சி செய்கிறார்கள்? அதற்கான காரணம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்களில் தான் அந்த இடத்தில் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்ற ஆசை, சில நேரங்களில் பொறாமை, எங்காவது ஒரு இடத்தில் தான் முக்கியமானவன் என்று உணர வேண்டும் என்ற மனநிலை, சில நேரங்களில் அது அறியாமை. ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என்று அவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். சில நேரங்களில் குடும்பத்தில் சண்டையை உருவாக்கி குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் அடிமைப்படுத்தி தனக்கு வேலைக்காரர்களாக பயன்படுத்துவது ஒரு மனநோயாளி மனநிலை. ஆனால் இன்னொரு உண்மையும் இருக்கிறது. சிலர் நேர்மையில்லாத மனநிலையுடன் கூட இருக்கலாம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் தெரிந்தே ஒரு சந்தேகத்தை விதைப்பார்கள். ஏனென்றால் அமைதி இருக்கும் இடத்தில் அவர்கள் முக்கியமானவர்கள் ஆக முடியாது. ஆனால் குழப்பம் உருவானால் அவர்கள் நடுவில் நின்று நியாயம் பேச முடியும். அதனால்தான் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மிகவும் முக்கியம். ஒரு மனிதரை மதிப்பிடும்போது அவர் பேசும் வார்த்தையை மட்டும் பார்க்க வேண்டாம். அவர் வந்த பிறகு அமைதி அதிகமாகிறதா அல்லது குழப்பம் அதிகமாகிறதா, அதை கவனித்து பாருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அமைதியை உருவாக்கும் மனிதர்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள். ஆனால் குழப்பத்தை உருவாக்கும் மனிதர்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக உடைக்கிறார்கள். யாராயிருந்தாலும் ஒரு எல்லை வைத்து பழக கற்றுக்கொள்வது மிகப்பெரிய அறிவு. இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி.